என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கங்க. நந்திகேஸ்வரர் பேசுகிறேங்க. இப்போ ஒரு சில மாடல் கட்டம் போட்டுங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன பலன்களை தரும்னு கொடுத்துருக்கேங்க. மாடல் கட்டம் கடைசியாக பார்த்துக்குங்க, நான் விரிவாக சொல்லிடுறேங்க. இப்போ ஆண் ராசி கட்டத்துலேங்க லக்னத்தை 1ன்னு எண்ணி 2, 8, 10 சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அரசனை போல வாழ்வாருங்க. இதுக்கு மாடல் கட்டம் போட்டிருக்கேங்க. அடுத்தது மாடல் 2ங்க. பெண் ராசி கட்டத்துலைங்க லக்கணத்தில் சனிங்க 1ஆம் இடத்துல சனி, 5ல் சூரியன் அரைப்பாவிங்க, 9ல் செவ்வாய் இருந்தால் இளம் வயதிலே அந்த பெண் விதவை ஆயிடுவார்கள். இதற்கும் ஒரு பரிகாரம் உண்டுங்க. இளம் வயதில் விதவையாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் உண்டுங்க. என்னென்னா அந்த பெண்ணு துலாபாரம் கொடுக்கணும், திருச்செந்தூரில் இல்லையா குருவித்துறை. சரி, அடுத்தது ஆண் ராசி கட்டத்துலேங்க சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கணுங்க. 5ஆம் இடத்துல பகை நீச்சம் இல்லாமல் இருக்கணுங்க. சுக்கிரன் 5ல் நல்ல நிலையில் இருந்தால் அந்த பெண் பிள்ளை நிறைய பொருளோடு பணம் காசு சொத்தோட மனைவி வாய்ப்பாருங்க. அது ஆண் ராசி கட்டங்க. இது ஆண் ராசி கட்டத்தில் மாடல் 3ங்க. சுக்கிரன் 5ல் நல்ல நிலையில் இருந்தால் நிறைய பொருளோட சொத்தோட பொருளோட மனைவி வாய்ப்பாங்க. ஆயினும் ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குங்க. இது ஆண் ராசி கட்டங்க, மாடல் 3. பின்னாடி தெளிவாக காட்டுறேங்க. அடுத்தது பெண் ராசி கட்டங்க. 7க்குடையவன் சுக்கிரன் ஆகி 7ஆம் இடத்தை தொட்டால் அதனுடைய அதிபதி சுக்கிரன் ஆகணும். அப்போ சுக்கிரன் இதுங்க ரிஷபத்துக்கும் துலாத்தில் தான் சுக்கிரன் அந்த அதிபதியாக வருவாங்க. அதுக்குண்டான லக்கணம். அப்போது 7க்குடையவன் சுக்கிரன் ஆகி அப்போ 8, 12 போய் நின்றுட்டா 8ஆம் இடத்துல சுக்கிரனும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் நின்று விட்டால் 7 அல்லது 12, 7ல் நிற்கலாம் அல்லது 12ல் நின்றுட்டா ஏதாவது ஒரு இடத்துல தான் அந்த சுக்கிரன் நிற்க முடியுங்க. 2 சுக்கிரன் வராதில்ல. அப்போது 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆகி 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ நின்று விட்டால் நிறைய வரன்கள் வந்தாலும் திருமணம் தடங்களாகி நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நல்ல இடத்துல திருமணம் நடக்குங்க. அப்போ லக்கணம் விருச்சக லக்கணமாக வரணுங்க. 2வது மாடல் மேச லக்கணமாக வருங்க. விருச்சக லக்கணமாக வந்ததுன்னா உங்களுக்கு விருச்சக லக்கணமாக வந்ததுன்னா 7ஆம் வீடு ரிஷபமாக வருங்க. 7ஆம் வீடு ரிஷபமாக வருங்க. மேசமாக இருந்ததுன்னா 7ஆம் வீடு துலாம் வீடாக வரும். அடுத்தது விரிவாக இதை நான் சொல்லியிருக்கேன், புரிகிற மாதிரியே எழுதிட்டேங்க. நீங்கள் எண்ணியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். ரிஷப வீட்டு அதிபதி சுக்கிரனுங்க. லக்கணம் விருச்சகமாக இருந்தால் 7க்குடையவன் சுக்கிரன். ஆனால் அது 8ஆம் வீடு மிதுனமாக வரும். லக்கணம் விருச்சகமாக இருந்ததுன்னா 7ஆம் வீடு ரிஷப வீடாக வருங்க. 7ஆம் வீடு ரிஷப வீடு சுக்கிரன் வீடாக வருங்க. 8ஆம் வீடு மிதுன வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தாலோ 12ஆம் வீடு துலாம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தாலோ ஆட்சி வீடாக இருந்தாலும் 12வது வீடில் இங்கே லக்கணத்துக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே திருமணம் தடங்களாகி நல்ல இடத்துல திருமணம் நடக்குங்க. 2வது மாடல் லக்கணம் மேசமாகி 7க்குடையவன் துலாம் வீட்டு அதிபதியாக ஆகி சுக்கிரன் 8ஆம் வீடு விருச்சக வீட்டில் உட்காந்தாலும் 12வது வீடு மீன வீட்டில் இருந்தாலும் தடங்களாகி திருமணம் நடக்கும். ஆனால் நல்ல பெண் பிள்ளையாக அமைவாங்க. புரியுதுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பதிவிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் போடுற பதிவெல்லாம் வராதுங்க. அதனால் பண்ணிக்கோங்க. நன்றி. சுபங்க. ஆன்லைனுக்கு என் செல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜோதிடம் பார்க்குறதுக்கு. இப்போ மாடல் பார்க்கலாங்க. இப்போ நான் படித்ததுக்கு உண்டான மாடல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் மாடல் காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ மாடல் 1ங்க. இப்போ மாடல் 1 தெளிவாக எழுதியிருக்கேங்க. பாருங்கள்,
2 8 லக்கணம் 1ன்னு எண்ணிக்கணுங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்குதுங்களா. இந்த 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் அல்லது 8ஆம் வீடு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, இது லக்கணமாக வச்சுக்கலாம், இது லக்கணம் எதாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், 8ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், 10ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இப்படி இணைந்து இருந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, 2 8 10 இந்த மாதிரி இருந்துட்டால் ஜாதகர் அரசனை போல வாழ்வாங்க. புரியுதுங்களா. அடுத்தது மாடல் 2ங்க. லக்கணத்தில் சனிங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, சனி அமர்ந்து 5ல் சூரியன் அறப்பாவிங்க, 9ல் சூரியன் இருந்தால் முழுப்பாவிங்க. புரியுதுங்களா. பித்ரு தோஷம் உண்டுங்க, பிதுர் சாபம் உண்டுங்க. லக்கணத்தில் சனி, 5ல் சூரியன், 9ல் செவ்வாய் இருந்தால் இளம் வயதில் ஒரு பெண் ராசி கட்டங்க விதவை ஆயிடுவார். அடுத்தது மாடல் 3, அதுக்கும் ஒரு பரிகாரம் உண்டுங்க. அடுத்தது ஆண் ராசி கட்டங்க. பாருங்க, சுக்கிரன் லக்கணம் 1 எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் பாருங்கள் நல்ல நிலையில் இருக்குது, ஆட்சி வீடா. 5ல் சுக்கிரன் நல்ல நிலையில், சுக்கிரன் அமர்ந்த இடம் பாருங்க, இங்கே சுக்கிரன் உச்சம். அப்போ 5ஆம் இடமாக வந்ததுன்னா 5 4 3 2 1 இங்கே லக்கணமாக இருக்கணும். விருச்சக லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பாங்க, நல்ல நிலை தான். இந்த மாதிரி அமைந்து லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனாங்க, நட்பு இந்த மாதிரியெல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் ஏதாவது ஒரு இதில் பொண்ணு பொருளோட மனைவி வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், சண்டை சச்சரவு, அதில் நிம்மதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் பெண் ராசி கட்டங்க. 7க்குடையவன் சுக்கிரன் ஆகி பாருங்கள், லக்கணம் பாருங்கள், விருச்சக லக்கணம் பாருங்கள், விருச்சக லக்கணம் 7ஆம் இடம் ரிஷப வீடு, அதிபதி சுக்கிரனுங்க. அந்த சுக்கிரன் வந்துங்க 8ஆம் இடத்துல அமர்ந்தாலும் 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலும், இப்போ 8 9 10 11 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் திருமணம் தடங்களாகி நீண்ட நாட்களுக்கு பின்பாடு திருமணம் நடந்து நல்ல இடத்துல வாழ்வாங்க. சரி, இப்போ வந்துங்க இங்கே லக்கணம் இங்கே போட்டாச்சு விருச்சகம். அடுத்தது மேசத்துக்கு போடலாம். மேசத்துக்கு 7ஆம் இடம் இங்கே வருங்க. இங்கே சுக்கிரன் 7ஆம் இட அதிபதி ஆகி 8 12 8 இங்கே வருங்க, 8 9 10 11 12 மீன வீட்டுக்கு வருங்க. இப்படி இருந்தாலும் திருமணம் நிறைய வரணம் வந்தாலும் திருமணம் தடங்களாகி நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தாங்க அந்த நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். இந்த எண்ணிக்கைக்கு உண்டான விரிவாக்கம் இங்கே நான் எழுதிட்டேங்க. நீங்கள் அதுவும் சிரமப்படாதீங்க, அதுவும் விவரமாகவே நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், லக்கணம் விருச்சங்க, 7ஆம் வீடு ரிஷப வீடுங்க, அதிபதி சுக்கிரன், 7க்கு உடையவன் சுக்கிரனுங்க. ஆனால் 8ஆம் வீடு மிதுன வீடுங்க, 12ஆம் வீடு துலாம். இந்த 2ல் எந்த வீட்டில் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு வரன் வந்து அமையாதுங்க, அப்புறம் நல்ல இடத்துல அமையும். பாருங்கள், லக்கணம் மேசம், 7க்கு உடையவன் சுக்கிரன், 7ஆம் வீடு துலாம் அதிபதிங்க. சுக்கிரன் வந்து ஆனால் 8ஆம் வீடு விருச்சக வீட்லேயோ 12ஆம் வீடு மீனத்துலேயோ சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நாளைக்கு திருமணம் தள்ளி போகுங்க. திருமணம் தள்ளி போனாலும் நல்ல இடத்துலைங்க உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல கணவன் வாய்ப்பாருங்க. இந்த மாதிரி மாடல் போட்டு தெளிவாக எழுதிருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடுவீங்க, மனதில் பதிய வைக்கவே முடியாதுங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். நன்றி, சுபங்க. ஆன்லைன் ஜோதிடத்துக்கு செல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கற்றுக்கிட்டுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி பழகிறது. நான் கண்டுபிடிச்சதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் தெளிவான முறையில். நூல் இதுக்கெல்லாம் ஒரு பாடல் இருக்குதுங்க. பாடல் சொல்லி எழுதினோம்னா உங்களுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியான வழியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பாடல் கேட்டிங்கனாலும் நான் பாடல் சொல்கிறேங்க. நன்றி, சுபங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.